ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி குக்ஸ். இன்றைக்கி நாம் சுவையான சில்லி பரோட்டா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் விடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கிறிஸ்பியாக வருங்க. முன்னாடி இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி பூண்டையும் சின்ன பீஸாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கி பொன்னிறமானதும் கருவேப்பிலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் தேவையான அளவு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் தேவையான இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் உங்களுக்கு குவான்டிட்டி நல்லா நிறையா வருங்க. இதோட நான் 2 க்ரீன் சில்லியை ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த காரம் உங்களுக்கு போதும். இதோட நாங்கள் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு போடுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இதில் தக்காளியை நல்லா ரெட்டிஷாக இருக்கிற தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட நீங்கள் சோயா சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நீங்கள் சோயா சாஸை ஆட் பண்ணுறதுனால நல்லா அந்த டேஸ்டியாக இருக்குங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கீங்க சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ். இந்த அளவு போதுங்க. இதையும் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கலந்து விடுங்க. இதோட கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியான காரத்தை தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. பரோட்டா நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பரோட்டா கடையில் வாங்கினது தாங்க. அதை நேற்று வாங்கினது மிச்சமாயிடுச்சுங்க. அதை நான் இது மாதிரி சில்லி பரோட்டாவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Bye friends. Bye.